Hi guys, welcome to shruthiskitchendubai. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வெஜ் சாண்ட்விச். ஆல்ரெடி நான் வெஜ் சாண்ட்விச் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸ்ல செய்ய போறேன். ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். ஈவினிங் டைம்ல அப்படியே இந்த மாதிரி ஒரு வெஜ் சாண்ட்விச் கூட காஃபி குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பர் காம்போவா இருக்கும். ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி சாண்ட்விச் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி செய்யணும் அப்படின்னு டீட்டெயில்டா நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. வெஜ் சாண்ட்விச் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கேரட்டை நல்லா துருவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கொடமிளகாயை நல்லா நீளமா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் கொடமிளகா ஆட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். 1 கப் அளவு முட்டைக்கோஸை நல்லா நீளமா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 1/2 கப் அளவு ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய்கறிகள் எல்லாமே 50% நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு இட்டாலியன் சீசனிங்லாம் ஆட் பண்ணிக்க போறேன். 1/4 டீஸ்பூன் அளவு கார்லிக் பவுடரு, 1 டீஸ்பூன் அளவு மிக்சட் ஹெர்ப்ஸ், 1/4 டீஸ்பூன் அளவு ஆர்கானோ, 1/2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடரு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு சால்ட், இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்பைஸ் ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுல நம்ம சாஸ் ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் இட்டாலியன் ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவு கிரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நீங்க டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். கிட்ஸுக்கு கொடுக்கும்போது நீங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்து சூப்பரா இருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம டோஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட் ஸ்லைசஸுக்கு மேலே ஒரு லேயர் பீஸா சாஸ் இல்லைன்னா மயோனஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் செஞ்சு வச்சிருக்கிற ஸ்டஃபிங்லேருந்து கொஞ்சமாக எடுத்து எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். இதுக்கு மேலே நம்ம ஸ்லைஸ்டு சீஸ் வச்சுக்கலாம். இது இல்லை அப்படின்னா மொசரல்லா சீஸ் கூட வச்சுட்டு அப்படியே அடுத்த பக்கமும் க்ளோஸ் பண்ணி நம்ம அப்படியே கிரில் மோடில் மைக்ரோவேவனில் 2 மினிட்ஸ் மட்டும் நான் வச்சு எடுத்துக்கிட்டேன். சூப்பராக எனக்கு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனா எனக்கு டோஸ்ட் ஆகி கிடைச்சிச்சு. தோசை தவால ஆட் பண்ணிட்டு பட்டர் ஆட் பண்ணி 2 பக்கமும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தாலும் நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம பட்டரை நல்லா உருக்கிட்டு அதுக்கப்புறம் இது மேல லைட்டா அப்ளை பண்ணிக்கலாம். அப்பதான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். கட் பண்ணும்போதே அவ்வளோ சூப்பரா சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பரா இருக்கு. கிரில்ல பண்ணனால ரொம்ப நல்லா பிரெட் டோஸ்ட் ஆகி சூப்பரா இருக்கு. இது அப்படியே நம்ம சர்விங் பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். கெச்சப் கூட சர்வ் பண்ணுங்க. எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
இதுல நம்ம இட்டாலியன் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணனால டிஃப்ரெண்டான ஃப்ளேவர்ல சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்ருத்திகாக்கு இந்த சாண்ட்விச் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லா விரும்பி சாப்பிட்டா. இந்த மாதிரி ஹெல்த்தியான சாண்ட்விச்சை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்ருதோஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் guys, ish you all.